இந்தியன் 2 படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் சங்கர் டைரக்ஷன்ல 20 வருஷத்துக்கு அப்புறம் தாத்தா செடி வச்சாரு, பழம் வந்துச்சு, கொட்டை போட்டாரு இப்படின்லாம் சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வா. இந்தியன் 2 படம் எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். சோ ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். இந்தியன் 1, இந்தியன் 2 இந்த ரெண்டு படத்தோட கம்பேரிசன்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மட்டும் கிடையாது, இந்தியன் பார்ட் 3 வந்தாலும் சரி, இந்தியன் 1 தான் தி பெஸ்டா இருக்கும். ஏன்னா கமலோட ஆக்டிங், சங்கரோட டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சீனு கூட கண்ணை சிமிட்டாம பாக்குற அளவுக்கு தி பெஸ்டா பண்ணிருப்ப. இந்தியன் 2 நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நான் சொல்லவே இல்லையே. இந்தியன் 1 இப்ப பார்த்த வரைக்கும் இந்தியன் 2 விட நல்லா இருக்கு அப்படின்றதான் சொல்றேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்தியன் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் லஞ்சம் தான் மெயின் கான்செப்ட். எவன்லாம் லஞ்சம் வாங்குறானோ அவனெல்லாம் போட்டு தள்ளுவாரு நம்ம ஆண்டவர், சாரி இந்தியன் தாத்தா. இந்தியன் பார்ட் 2 அப்படின்னா புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லஞ்சம் தான். ஆனா அந்த லஞ்சத்தை எதுக்காக வாங்கணும் தெரியுமா? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக, உன் ஃபியூச்சருக்காக அப்படின்லாம் கம்பி கட்டுற மாதிரி கதெல்லாம் சொல்லிட்டு நம்ம மேல பழிய தூக்கி போட்டு நம்ம அப்பா, அம்மா, சித்தப்பா, மாமா இப்படின்னு குடும்பத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் கதை சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்கள நீங்களே கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையிலேயே விட்டுறாரு. அப்ப இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார் இந்த படத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சின்ன கையை பாத்துக்குங்க, நான் பெரிய கையெல்லாம் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இதான் ஸ்டோரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்ட் 3ல தான் தெரியும். இப்போ நம்ம சொன்னது ஒரு சின்ன புள்ளி தான். இத வச்சு தான் மெயின் கதையே நகருது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கேயே சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும்ல படம் பார்க்கறப்போ. சோ நீங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. இந்தியன் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் யூத்தை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்காரு சங்கர் சார். இந்தியன் 3 தான் எல்லா விதமான மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம கமல் சாரே ஒத்துக்கிட்டாரு ஸ்டேஜ்ல. இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2வையே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. சோ இந்தியன் 2 விட கண்டிப்பா இந்தியன் 3 தி பெஸ்டா தான் இருக்கும். சோ இந்தியன் 2ல வெறும் புள்ளியா சுழி தான் போட்டு வச்சிருக்காங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, கேள்விகள் இந்தியன் 2, பதில் இந்தியன் 3ல தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் தாத்தா ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் வரைக்கும் தலையை காட்ட மாட்டாரு. வருவானா மாட்டானா? அது வரைக்கும் சித்தார்த் கோ தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பெருசா ஒன்னும் போர் அடிக்கல, ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே தாத்தா வராரு சாங், அப்புறம் தாத்தாவோட என்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஃபாஸ்டா தான் போயிட்டு இருந்துச்சு படம். ஆனா எப்ப தாத்தா வந்தாரோ அப்பையில இருந்து அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு படம். கொஞ்சம் ஸ்லோவா போக ஆரம்பிச்சு. சோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி விறுவிறுப்பாவே போயிட்டு இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு. படத்துல ஏகப்பட்ட இடத்துல நம்ம இந்தியன் தாத்தா வர்மத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் 100 வயசுக்கு மேலான தாத்தாவால இறங்கி ஃபைட்டா பண்ண முடியும், வர்மத்தை தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல் பண்றானுங்க. இப்ப நான் யாருன்னு காட்டிட்டு வர்றேன். அததான் சொல்லாம சொல்லியிருக்காரு நம்ம சங்கர் சார். ஆனாலும் ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இருந்தாலும் அவர் இந்தியன் தாத்தா. நாங்கெல்லாம் படத்துல லாஜிக் பாக்குறத மறந்து 10-15 வருஷம் ஆகி போச்சு. அப்புறம் 100 வயசு ஆனா என்ன, 120 வயசு ஆனா என்ன, இறங்கி ஃபைட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்கன்றது தெரிஞ்சு ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு மாசான ஃபைட் வச்சாரு. அந்த ஃபைட்ல எங்கெங்கெல்லாம் அடிச்சா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் தாத்தா ஒரு கணிப்பை போடுவார். அதெல்லாம் வேற லெவல் சீன்பா. வேற மாதிரி இது கதையாகுது இது. சோ இந்த படத்தோட ஓவரால் டியூரேஷன் 178 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் 18 நிமிஷம். சங்கர் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே கண்டிப்பா 3 மணி நேரத்தை கிராஸ் பண்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது, எக்ஸ்பெக்டட் தான். இருந்தாலும் ஒரு சில இடத்துல ரிப்பீட்டேட்டிவா ஒரே மாதிரி கொன்னுகிட்டே இருக்காரு. அதுல ஒருத்தர் கொல்றத மட்டும் கட் பண்ணி தூக்கி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், படத்தோட டியூரேஷன் ஒரு 3 மணி நேரம் வந்திருக்கும். ஸ்டார்டிங்ல லேக்னு சொன்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அந்த போர்ஷனை தூக்கி இருந்தா லேகாவும் தெரிஞ்சிருக்காது, 3 மணி நேரத்திலயும் முடிஞ்சிருக்கும். படமும் கொஞ்சம் விறுவிறுப்பா போன மாதிரி ஃபீல் ஆயிருந்திருக்கும். He will correct it next time, sir. எஸ்.ஜே. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் வராரு, ஒரு டயலாக் பேசுறாரு, போயிடுறாரு, ரிப்பீட். மறுபடியும் வராரு, டயலாக் பேசுறாரு, போயிடுறாரு, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. இவர்கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஒண்ணும் இந்த பாட்டுல வைக்கல, எல்லாமே அடுத்த பாட்டுல தான் தெரியும். படத்துல அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிருத்தோட மியூசிக். இந்த படத்துக்கு ஏத்த மாதிரியே பண்ணியிருந்தாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அனிருத் பெஸ்டா பண்ணிருக்காரா இல்ல ஏஆர் ரஹ்மான் அப்ப பெஸ்டா பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அன்டவுட்டட்லி ஏஆர் ரஹ்மான் தான். இங்க நான் தான் கிங். ஆனா இன்னைக்கு ஏத்த மாதிரி போடணும் அப்படின்றதுக்காக சங்கர் யோசிச்சு அனிருத்த உள்ள இறக்கி விட்டுருக்காரு. அவர் தன்னால முடிஞ்ச பெஸ்ட போட்டு கொடுத்திருக்காரு. ஆனா ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதான் அனிருத் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்றியே, அப்புறமே ஏன் ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு போறாரு உனக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா படத்துல அங்கங்க இந்தியன் 1ல யூஸ் பண்ண ஒரு சில பிஜிஎம்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கேக்குறப்போ இப்ப கூட கூஸ் பம்ஸ் ஆகுது. மேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கலாம், இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். என்ன பட்ஜெட் தான் எகிரி போயிருக்கும், அதை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? வாரி கொட்டுறதுக்கு லைக்கா இருக்குது, வாங்கி துண்டு போறதுக்கு இவங்களுக்கு என்ன? அத விடுங்க. நம்ம டைரக்டர் சங்கர் அவர்களோட படம் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, மோஸ்டா கரப்ஷனை ஒழிக்கிறது மட்டும் தான் மோட்டிவா இருக்குது. அந்த நேர்கோட்லயே இவரும் போயிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. அதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலேயே பெருமையா இருக்குதுப்பா. சரி, இந்த கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு இந்தியன் தாத்தா புதுசா இந்த படத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சில மேட்டர் எல்லாம் பண்றாரு.
அதெல்லாம் லாஜிக்கோட பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம மக்களை பத்தி நமக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் ஒண்ணு சொன்னா இவனுங்களா கேட்பானுங்க அப்படின்ற மாதிரி நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இருக்காததுனால, சார் இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல சார், நானே போய் எங்க அப்பாவை காட்டி கொடுப்பனா, அதை விடுங்க, நானே ஒரு பேமானி, இதுல நான் எங்க அப்பாவை திருத்த போறேன் அப்படின்னு தான் நம்ம மக்கள் நினைப்பாங்க. ஆனா ஒண்ணு, என்னைக்கு நம்ம இந்தியன் தாத்தா நினைச்ச மாதிரி நம்மளாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பா நம்ம இந்தியா 100% இல்ல 200% வல்லரசு நாடா இருக்கும். இத நம்ம கமல் சார் ஸ்டைல்லயே சொல்லணும் அப்படின்னா, நான் கரப்ஷன் இல்லன்னு சொல்ல, கரப்ஷன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல நிறைய இடத்துல ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு விவேக் சாரோட நிறைய போர்ஷன்ல ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா படத்துல 25% ஆஃப் இடத்துல விவேக் சார் வந்துட்டு போறாரு. சோ ஒரு சில சீன்ஸ்லாம் ரீடேக் எடுக்க முடியாது இல்லையா, அதனால ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துல பாபி சிம்ஹா இருக்காரு இல்லையா, அவர் அப்பப்போ வந்து நம்ம இந்தியன் தாத்தாவை பிடிக்கிறேன்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருப்பாரு. ஆட போப்பா சின்ன பயல அப்படின்னு இந்தியன் தாத்தா சொல்ல சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. அது அவர் கேட்டுருச்சா என்னன்னு தெரியல. ப்ரீ கிளைமேக்ஸ்ல பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. சோ அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. படத்துல சித்தார்த் அண்ட் ஃபேமிலியோட எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் சங்கரோட படத்துல அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஜாவா இருக்குது படம். டைரக்டர் சங்கர் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. சோ தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். முக்கியமா அவரோட பிரம்மாண்டத்துக்காகவே கண்டிப்பா தியேட்டர்ல மட்டுமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்தியன் 2. அப்ப படத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி அடிக்கடி கொலை பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு சில கொலையெல்லாம் குறைச்சிருக்கலாம். சோ ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் லாக் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. படம் ஃபுல்லாலாம் கிடையாது, ஒரு 20 to 25 மினிட்ஸ். அப்புறம் நம்ம இந்தியன் தாத்தாவோட மேக்கப் அங்கேயும் ஒரு சில இடத்துக்கிட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்தியன் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நேச்சுரலா இருந்துச்சு. இங்க கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மொத்தத்துல இந்த படத்தை பாக்குறப்போ ஜஸ்ட் இந்தியன் பார்ட் 3 ஓட ட்ரெய்லரை பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் 2025ல இந்தியன் பார்ட் 3 ரிலீஸ் ஆகும்னு சொன்னது மட்டும் இல்லாம அதோட ட்ரெய்லரையும் போட்டு விட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஓடிச்சது. 18th செஞ்சுரியில வீரசேகரன் சேனாதிபதி என்ன பண்ணாரு, அவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, எப்படி இந்தியன் 2க்கு 0 டாலரன்ஸ் வச்சாங்களோ அதே மாதிரி இந்தியன் 3க்கு வார் மோட் அப்படின்னு வச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை இப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம இந்தியன் தாத்தா. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய கரப்ஷன்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடுறப்போ சின்ன சின்ன இழப்புகள் ஏற்பட தான் செய்யும். அந்த வழியே உங்களால தாங்க முடியல அப்படின்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போர்ஷன் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்ட் 3ல தான் வரும். ஆனா அது ஒரு 2 செகண்ட்ஸ் தான் காமிச்சாங்க எண்டுல. அதுக்கே ஒரு மாதிரி செலுத்திருச்சு. நீங்க போய் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ 2025 இந்தியன் 3க்காக பயங்கர வெயிட்டிங். சோ இந்த படத்தை நீங்களும் போய் தாராளமா தியேட்டர்ல பாருங்க. வயலன்ஸ்லாம் பெருசா கிடையாது. அதனால ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு பிரம்மாண்டத்தை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காபில ஒன்று இல்ல, போங்கோ போங்கோ, ஃபுல் மீல்ஸே கொடுக்குறாங்க. சரி, வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி இந்தியன் தாத்தாக்கு ஒரே ஒரு கோரிக்கை. அன்பார்ந்த இந்தியன் தாத்தாவிற்கு சமீபத்தில் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டியில் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிறது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லஞ்சம் தானே வாங்க கூடாது, விலைவாசி ஏத்தி விக்கலாம்ல, அதை நாங்க நிர்ணயம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி படத்தோட டிக்கெட் ரேட்டு 190 ரூபாய்க்கு விக்கிறாங்க. சரி ஓகே, அது அவங்க முடிவு பண்றது. ஆன்லைன் சார்ஜஸ் 30 ரூபான்னு விக்கிறாங்க. சரி அதுவும் ஓகே. ஆனா பார்க்கிங்க்கு மட்டும் 30 ரூபால இருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதுவும் பைக்குக்கு. அதையும் ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பொட்டல் வெயில்ல நடுவுல அனாதே நின்னுட்டு இருக்குது நம்ம பைக். படம் முடிச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ கண்ணாடியை காணோம். உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறடா நானு. அந்த வருத்தத்துல இருந்தே நம்ம மீண்டு வரல. சரி வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மேல ஏறி உட்காந்தா பிரியாணி அண்டாவை திறந்தா ஒரு புகை வரும் தெரியுமா, அந்த மாதிரி பேக்ல இருந்து புகை வர்ற அளவுக்கு வண்டியோட சீட்டு சுட்டு எரிக்குது. அதுக்காக சூரியனுக்கெல்லாம் ஹெல்மெட் போட முடியாது. அட்லீஸ்ட் பார்க்கிங்காவது க்ளோஸ்டா வைக்கலாம்ல, ஓபன்லயே வைக்கிறாங்க தாத்தா. இவன மாதிரி கிருமிகள்னால பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தன் தான். இப்ப சொன்னதெல்லாம் சராசரி மனிதனுக்கு, அதாவது தியேட்டருக்கு போய் பாப்கார்னு, ஐஸ்கிரீம், பப்ஸ், கிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடாதவனுக்கு. அப்படி தப்பி தவறி அதெல்லாம் வாங்கினாங்கன்னு வச்சுங்க, 190 ரூபா டிக்கெட், 30 ரூபா ஆன்லைன் சார்ஜஸ், 50 ரூபா பைக் பார்க்கிங், பாப்கார்ன் 280 ரூபா, அதாவது ஸ்மால். இது இல்லாம நமக்கு பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கணக்குல வந்துட்டு போட்டோம். சோ சராசரி மனிதனுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா 280 ரூபால இருந்து 350 ரூபா வரைக்கும் ஆகுது. தப்பி தவறி ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சோன்னு வைங்க, ஒருத்தனுக்கு மட்டும் 1000 ரூபா தொட்டுருது. இதுக்கும் பாதியிலே ஏசில ஆஃப் பண்ணி விட்டுறாங்க தாத்தா. இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நீங்க வரணும். எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இந்தியன் பார்ட் 3 முடிஞ்சிச்சுன்னு அப்படியே போயிடாதீங்க. இந்தியன் பார்ட் 4ல வந்து கேட்கணும். கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்க